வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எனக்கு ஒழுங்காக நார்மலாகவே எனக்கு பேச்சு வராது. இது ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பட் ஒரு விஷயம், இந்த படத்தோட கம்போசிங் பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் உத்தம வில்லன், அப்புறம் அது கண்டினியூ பண்ணி பாபநாசம், அந்த கொஞ்சம் ஒரு அந்த ஹேங் ஓவரில் இருந்தேன். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சார் வந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் வந்து இல்லை, இது இல்லை, இன்னும் நம்ம வேறு ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வந்துச்சு. சார் வந்து கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்குது, ஸோ அது சொல்கிறாங்களான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார், அது வந்து ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், அண்ட் மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது வந்து இப்போது கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லேன்னா வேறு எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஒரு இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ராஜேஷ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். விஸ்வரூபம் 2, தென் உத்தம் வில்லன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட கிளாரிட்டி, இப்போ ஒரு சாங் ஆகட்டும், இல்லை இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ராஜேஷ்க்கு மியூசிக் தெரியும். சில நேரம் அந்த ட்ராக்ல நீங்கள் அந்த பார் செகண்ட் பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், ராஜேஷ் உங்களுக்கு மியூசிக் தெரியாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அ வெரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி. தூங்காவனம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.